Hello all, welcome back to Victory Exams Academy. நம்ம வந்து இப்போ கண்டினியூஸா நம்மளோட சேனல்ல ஜிஎஸ்க்கான கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஜிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளோட சேனல்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 days போட்டிருக்கோம். ஸோ இந்த 100 days பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வித்தின் உங்களுக்கு ஜூன் 15க்குள்ள உங்களுக்கு இந்த பேட்ச் முடியும். ஸோ ஜிஎஸ் வந்து இன்னும் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, இல்லை நான் படிச்சிருக்கேன், ஓரளவுக்கு தெரியும், ஒரு சில யூனிட்ஸ் மட்டும் எனக்கு இன்னும் டெப்தா தெரியல, டீட்டெயிலாக கவர் பண்ணணும், எதாவது எங்கெங்க படிக்கிறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்க்கான வீடியோ கிளாஸஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ இந்த டாபிக்கு நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம அப்ரோச் பண்ண போறோம், எந்தெந்த ஸ்டாண்டர்ட் படிச்சா நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் நம்மளுக்கு கவர் ஆகும் அப்படிங்கறது எல்லாமே நீங்க டீட்டெயிலா தரவா இந்த பேட்ச்ல நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் பிளஸ் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ், அதே போல வந்து உங்களுக்கு ரிவிஷன் நோட்ஸும் நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். பிளஸ் உங்களுக்கு கிளாஸஸ் வித் எனி டவுட்ஸ் இருந்தாலும் நாங்க வந்து டீட்டெயிலா அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், பாலிட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 4 டிஎன்பிசி ஹிஸ்டரி குரூப் 4ல நம்ம வந்து பாலிட்டி கிளாஸஸ்ல இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 2 வந்து பார்க்க போறோம். சரி, என்ன டாபிக் இன்னைக்கு பார்க்க போறோம்னா ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ல 12th and 10th ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகுது. 12th பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6, 7 அண்ட் நிறைய இதுல வந்து உங்களுக்கு 8th லெசனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேர் டு ஸ்டடியில 8th லெசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல ஃபுல்லாவே கவர் ஆயிரும். நிதி ஆயோக் எல்லாமே அதுல தான் வரும். ஸோ அப்போ வந்து எக்கனாமிக்ஸ் பார்க்கும்போது நம்ம லெசன் நம்பர் 8 வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த டாபிக் ரிலேட்டடா நம்ம பார்க்கக்கூடியது 12th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு 7th லெசன்ல 80% கவர் ஆயிரும். 6th லெசன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20% கவர் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்க்க புரியாது 12th. அதே போல 10th பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெசன் 2 அண்ட் லெசன் 3 இது ரெண்டுல உங்களுக்கு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி இங்க வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது 12th ஸ்டாண்டர்ட் 12ல லெசன் நம்பர் 7 பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் சுதேச அரசுகளின் ஒன்றிணைப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம புக்கை ஓப்பன் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போதே 12th பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி தெரியும்னா டாபிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. இப்போ ஹிஸ்டரினா சிந்துவெளின்னு எடுத்துக்கிட்டா சிந்துவெளி ஆரம்ப காலத்துல இருந்து யாரெல்லாம் வந்தாங்க, என்ன பண்ணாங்க, ஸோ என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, தொல்பொருள் ஆய்ச்சிகள்லாம் வந்துச்சு, என்னென்ன நிறுவனம் வந்துச்சு, அப்படி எல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இதில் எடுத்ததும் நம்ம பாலிட்டியில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸில் இருக்க டாபிக் மாநிலம்னு கொடுத்துருக்கான், யூனியன் பிரதேசங்கள்னு கொடுத்துருக்கான். ஆனால் நம்மளுக்கு வேர் டு ஸ்டடியில் வந்து 7th லெசன் வந்து பார்க்குறோம். ஸோ அதில் சுதேச அரசுகள்னு வருது. எதுக்காக நம்ம இதை பார்க்கணும், இதில் எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஊர்கள் எல்லாம் பார்க்குறோம், இப்போ ஜோத்பூர், காஷ்மீர் இதெல்லாம் வருது, எதுக்கு நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நம்ம மாநிலம் அப்படிங்கிற பெயர் வந்து இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் தான் மாநிலங்களை பிரிச்சிருக்கோம். ஸோ தமிழ்நாடு அப்படி இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம வரையறுத்திருக்கோம். அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த மாநிலங்கள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி, மாநிலங்கள்னு பெயர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பெயர்ல வந்து அழைச்சிருந்திருப்பாங்க அப்படின்னா சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி சுதந்திரத்துக்கு அப்புறமும் சரி ஒரு சில காலகட்டம் வரைக்கும் இந்த சுதேச அரசுகள் வந்து இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை இந்த லெசன்ல ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம்னா மாநிலங்கள் எப்படி வந்து சேர்ந்தது, இந்தியாவோட மாநிலங்கள் எப்படி வந்து எந்த காரணங்கள் அடிப்படையில பிரிஞ்சிச்சு, அந்த மாநிலங்கள் எல்லாத்தையும் உருவாக்குனவர் யாரு. ஸோ இப்போ இதுல 2 வரும். அப்போ ஒவ்வொரு மாநிலத்தையும் வந்து நீ ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்தையும் வந்து தன் பக்கம் ஈர்ப்பதற்கான என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து நடத்திருப்பாங்க. ஸோ அதில் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் ரொம்ப பெரும் பங்கு வகிச்சிருப்பாரு. ஸோ இதில் என்னன்னா ரெண்டு ஸ்டேட் அப்போ வந்து நம்ம இந்தியாவோட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, நாங்க உங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றதுக்கும், அதே போல ஒரு சிலர் முஸ்லிம் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகளா, அதாவது அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்களா இருந்துச்சுன்னா அது வந்து பாகிஸ்தானோட நீங்க வந்து இணைஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானோட இணையறதா இல்ல இந்தியாவோட இணையறதா எந்த பக்கம் போறது. ஸோ அப்படிதான் வந்து இத்தனை மாநிலங்களும் இந்தியாவில் உருவானது. ஸோ எப்படி இந்த மாநிலங்கள்லாம் உருவாச்சு, அதுக்கு முன்னாடி இந்த சுதேச அரசுகள் அப்படிங்கிறது என்ன, அதுல இருந்து எப்படி மாநிலங்களா மாறிச்சு, எத்தனை சுதேச அரசுகள் இருந்துச்சு, யாரால இந்த மாநிலங்கள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு, அதுக்கு என்னென்ன சட்டங்கள் இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சுதேச அரசுகள் ஒன்றிணைப்பு. சுதேச அரசுகள் அப்படிங்கிறது
தன்னாட்சி பண்ணக்கூடிய ஒரு சுதேச இண்டிபெண்டான ஒரு அரசுகள் நிறுவனங்கள். அப்ப அதுக்குன்னு ரூலிங் பவர்ல ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெரிய நிர்வாக மாகாணத்தின் ஒரு சிறிய அரசியல் அமைப்பை இந்த சுதேச அரசு அப்படின்னு சொல்லுவோம். பெரிய நிர்வாக மாகாணம்னா இந்தியான்னு வச்சுப்போமே, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டையுமே நம்ம சிறிய அரசு அமைப்பை வந்து சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். அப்ப பெரிய ஒரு மாகாணத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு சிற அரசியல் அமைப்பை தான் வந்து நம்ம சுதேச அரசு அப்படின்னு சொல்றோம். இந்திய துணை கண்டத்திற்கு புலம்பெயர்ந்து வந்த ராஜபுத்திரர்களால் இந்த சுதேச அரசு உருவானது அப்படின்னு சொல்றாங்க. ராஜபுத்திரர்கள் இது உருவாக்குறதுக்கு பெரும் பங்கு வகிச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். முகலாய மற்றும் ஆங்கிலேய வருகைக்கு முன்பே இந்த சுதேச அரசுகள் வந்து இருந்திருக்கு. அப்பவே வந்து ஒரு சில ராஜாக்கள்லாம் ஆண்ட காலகட்டத்திலேயே இந்த சுதேச அரசுகள் இருந்திருக்கு. அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. குண்டு முழங்கி மரியாதை செய்யும். இப்ப இது பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில வந்து சுதேச அரசினருக்கு பிரிட்டிஷ் அரசுகள் ஒரு சில மரியாதையை வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்திலயோ இல்லை இதுலையோ என்ன அப்படின்னு பார்த்தா தனக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ்ல ஒரு நிறைய பெரிய பேரரசா இருக்கும், இல்லை மாகாணமா இருக்கும், அவரு கீழே நிறைய அரசுகள் வந்து குட்டி குட்டி அரசுகள் நிறைய இதை வந்து சேர்த்து வச்சிருந்தாங்க, ஒரு பெரும் படையை வச்சிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வேல்யூபிள் பொசிஷன்ல அவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த மாநிலங்களுக்கு வந்து முகலாய அதாவது ஆங்கிலேய அரசு வந்து குண்டு முழங்கி மரியாதை செய்வாங்களாம். அதே போல வந்து ஒரு சில சுதேச அரசுக்கு எந்த ஒரு குண்டு முழக்கமும் இல்லாம அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதி மாதிரி. ஸோ அப்போ குண்டு முழங்கி மரியாதை செய்யும் முறை, அதே போல குண்டு முழங்கி மரியாதை அந்த உரிமை வந்து பெறாத சுதேச அரசுகள் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் பட்டியலில் அது பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஹைஃபை அப்படின்னு. அப்ப மோஸ்ட் ஹையஸ்டா இருக்கக்கூடிய அரசுக்கு வந்து 2 குண்டு முழக்கங்கள் செய்வாங்களாம். அதே போல லோவஸ்ட்னா வந்து அவங்களுக்கு வந்து 21 குண்டு முழக்கம் வந்து ஹையஸ்டா இருக்கவங்களுக்கு, லோவஸ்ட்னா வந்து 9 குண்டு முழக்கங்கள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த குண்டு முழங்கி மரியாதை செய்யும் அந்த கேட்டகரியில மொத்தம் எத்தனை சுதேச அரசுகள் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பட்டியலில் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா 117. அதே போல் 117 இருந்து 120 அரசுகளை வந்து இந்த பட்டியலில் அவங்க வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன, அவங்க கிட்ட நிறைய இருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம தாஜா பிடிச்சோம்னா அவங்களோட ஆட்சியை நம்ம கவுத்திட்டு நம்ம அந்த இடத்துல நம்மளோட கொடியை நாட்டிட்டு அவங்க கிட்ட இருக்க செல்வங்களை எல்லாம் நம்ம சுரண்டறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்ட்டு அவன் இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான். ஸோ அப்ப இந்த குண்டு முழங்குறது, ஸோ இந்த மாதிரியான பொன்னாடை போத்துறது, இந்த மாதிரியான பரிசுகளை கொடுக்கறது, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம ஸ்பெசிஃபிக்கா பேசுறது வந்து இந்த குண்டு முழங்கி மரியாதை செய்யும் முறையை வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா புக்ஸ்ல வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இண்டிபெண்டன்ஸ், அதாவது நம்மளோட சுதந்திரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 566 சுதேச அரசுகள் வந்து இருந்திருக்கு. இந்த சுதேச அரசுகள் வந்து இவ்வளவு அளவுல உருவானதுக்கு காரணமா இருந்தது சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த பட்டேல் தான் வந்து இந்த மாநிலங்களையும் இந்த சுதேச அரசுகளையும் உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிச்சிருக்காரு. சுதேச அரசுகளின் ஒன்றிணைப்பு செயல்கள் 1947 இருந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் அப்போ ஒருங்கிணைப்பு எல்லாரும் வந்து ஒன்றுக்கு ஒண்ணுங்க இந்தியாவோட சேருங்க அப்படின்னு சொல்லி எல்லா சுதேச அரசையுமே வந்து ஒன்று சேர்க்கிறாங்க. நம்ம எல்லாருமே வந்து ஒரே ஒரு சார்ந்து இருக்கணும். ஸோ நம்ம வந்து மதத்தினால வேறுபடக்கூடாது, மொழியால வேறுபடக்கூடாது. ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்தியா வந்து நிறைய மதங்களையும் நிறைய மொழிகளையும் கொண்ட நாடு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நிறைய இருந்தாலுமே நம்ம எல்லாமே ஒன்னா இருக்கணும். அந்த மதத்தினாலேயோ இல்லை ஒரு இனத்தினாலேயோ ஒரு மொழியினாலேயோ நம்மளோட வேறுபாடு தெரிஞ்சிடக்கூடாது. அப்ப நம்ம ஒரு நாடா உருவாகணும், நம்மளோட தேசத்தை நம்ம உருவாக்கணும். ஸோ அப்படிங்கிற அந்த ஒருங்கிணைப்பு வந்து 1947 தொடங்கப்பட்டிருக்கு. சுதேச அரசு ஒருங்கிணைப்பு பேச்சுவார்த்தையும் 1947 நிகழ்ந்திருக்காங்க. ஸோ ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்ப்பா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது வந்து 1947 அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அடுத்து மார்ச் 15, 1946 கிளமெண்ட் அட்லி பொது சபையில வந்து இந்தியாவிற்கான விடுதலையை அங்கீகரித்தார். அப்போ முதல்ல மார்ச் 15, 1946 தான் கிளமெண்ட் அட்லி வந்து பொது சபையில வந்து இந்தியாவிற்கான விடுதலையை வந்து அங்கீகரிச்சு சொல்லி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஆக்கப்பூர்வமான இது வந்து நம்மளுக்கு 1947 கிடைச்சிருக்கும். ஸோ அவர் பேசின அந்த கிளமெண்ட் அட்லியோட பேசப்பட்ட அந்த தலைப்பு, எந்த தலைப்புல அவர் பேசியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தலைப்புக்குள்ள அவர் என்ன கண்டென்ட் வந்து பேசியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட பாரம்பரியத்தை எப்படி நம்ம கட்டி காப்பாற்றணும். ஈவன் இப்ப வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிட்டாலுமே அதோட பாரம்பரியத்தையும் அதோட அந்த யூனிட்டியும் நம்ம வந்து காக்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சவாலா இருக்கும். அப்ப நீங்க அதை எல்லாருமே ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருங்க. அப்ப அதுக்குன்னு தனியா நீங்க எல்லாம் ஒற்றுமையோட இருக்கணும், ஒரு சார்ந்த அரசு இருக்கணும், எல்லாருக்குமே ஒருத்தர் வந்து தலைவரா இருக்கணும். அந்த தலைவரின் கீழே செயல்படக்கூடிய குழுக்கள் மெம்பர் எல்லாம் நீங்க நிறைய ஃபார்ம் பண்ணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய லைட் பண்ணும். அதுக்கப்புறம் அரசமைப்பே நீங்க வந்து எல்லாருக்கும் பொதுவா நீங்க உருவாக்கணும். இந்த மாதிரி பல சிக்கல்கள் வந்து உங்களுக்கு சுதந்திரம் வந்துருச்சுன்னா ஏற்படும். அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க அந்த சவாலை வந்து எதிர்கொள்ளுங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்க ரெடியா இருந்துக்கோங்க அப்படிங்கறத இந்த கிளமெண்ட் அட்லி வந்து
பொது சபையில விடுதலையை அங்கீகரிக்கும் போது ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்கறாரு. அடுத்து பட்டேல் வந்து பிரதமர் ஆகிறாரு. ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் பிரதமர் ஆகிறாரு. அடுத்தது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அடுத்து துணை பிரதமரா விபி மேனன் வந்து பதவி ஏற்கிறாரு. இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட விபி மேனன் வந்து கிட்டத்தட்ட 3 வைஸ்ராய் கிட்ட வேலை பார்த்தவர். ஸோ ஆங்கிலேய ஆட்சியின் போது 3 வைஸ்ராய் மாறின போதும் இவர் வந்து வேலை பார்த்தவர். இவர் வந்து துணை பிரதமரா பட்டேலோட சேர்ந்து பதவியில இருக்கிறாரு சுதந்திரத்துக்கு அடுத்தது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா அதோட சுதேச அரசுகள் இவை எல்லாமே இது எல்லாமே வந்து இந்தியாவோட சுதேச அரசுகள் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா 565. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் எல்லாமே வந்து இந்தியாவோட நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறோம், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருப்போம் அப்படிங்கிறது வல்லபாய் பட்டேலோட கோரிக்கையை ஏற்று எல்லாருமே வந்து ஒத்துட்ருப்பாங்க. அப்போ பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 இடங்கள். ஒன்று ஜூனகத், இன்னொன்று ஹைதராபாத், இன்னொன்று வந்து ஜோத்பூர் மற்றும் காஷ்மீர். இந்த 4 இடங்கள் தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுச்சு. என்னன்னா நாங்கள் வந்து சேரலை, நாங்கள் அப்போ வந்து அவங்க இன்பிட்வீன்ல இருந்தாங்க, நம்ம பாகிஸ்தானுக்கு போகலாமா இல்லை இந்தியாவோட மர்ஜ் ஆயிடலாமா, அப்போ யாரு நம்மளுக்கு அதிகமான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட நம்ம போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பிரச்சனைகள்ல வந்து இருந்துச்சு. ஸோ இந்த 4 கடைசியில் எதோட சேர்ந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜுனாகத்தோட திவான் வந்து ஷா நவாஸ். இவர் வந்து பாகிஸ்தானோட முன்னாள் அதிபரான ஜஃபர் அலி பூட்டோவோட தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் பாகிஸ்தானோட முன்னாள் அதிபர் பூட்டோ அப்படின்ட்டு, அந்த பூட்டோவோட தந்தை தான் யாருன்னா ஷா நவாஸ். ஸோ இவர் தான் வந்து அந்த பிரிஞ்சு எந்த இதுன்னு சேர்த்துக்கும் போது ஜுனாகத்தோட திவானா வந்து இருந்திருப்பாரு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஸோ ஜூனாகத்தோட மீதி 3 பகுதியும் இந்தியாவோட சேர்ந்திருக்கும். ஸோ இந்தியாவோட ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ மீதி இருக்கக்கூடிய பகுதி இந்த ஜூனாகத் இன்னொரு பகுதி, அந்த 4வது பகுதி அது வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் பகுதின்னு சொல்றாங்க. அந்த அரபிக்கடல் பகுதியில் அதிகமாக வசிக்கக்கூடியவங்க முஸ்லீம் அல்லாதோர். ஸோ அதிகமாக இருக்கிறது முஸ்லீம் அல்லாதோர். ஸோ இவங்க தான் வந்து அந்த அரபிக்கடல் பகுதியில் அதிகமாக இருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பாகிஸ்தானோட வந்து இப்போ இணைஞ்சிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஃபுல்லாக முஸ்லிம்ஸ், இங்கே இருக்கிறதெல்லாம் முஸ்லீம் இல்லாத ஹிந்துஸ் இருக்காங்க, மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க. அப்ப இதுவே வந்து ஒரு வன்முறையாக இருக்கும், நம்ம போய் சேர்றது ரைட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனை வந்து அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் 15, 1947 பூட்டோ வந்து பாகிஸ்தானோட இணைஞ்சிட்டாரு. ஸோ கடைசியில் இந்த இவ்வளோ டிஸ்கஷன் போய் நம்ம எங்கே போய் இணையலாம், இந்தியாவோட இணையலாமா பாகிஸ்தானோட, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்துடுறாரு அந்த திவான். ஸோ ஆகஸ்ட் 15, 1947 பூட்டோ வந்து பாகிஸ்தானோட இணைஞ்சிடறாரு. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க பொதுமக்கள். ஏன்னா நாங்கள் ஒரு ஹிந்து அதிகபதியாக ஹிந்து இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நாங்கள் இந்துவா இருக்கும்போது நாங்கள் எப்படி வந்து ஒரு பாகிஸ்தானிய அரசுக்கு கீழே நாங்கள் போக முடியும், அப்போ எங்களோட மதங்கள் என்ன ஆகுறது, அப்போ அந்த பாகிஸ்தானிய அரசுல அந்த மதத்துக்கான இதுதானே இது படம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நிறைய எதிர்த்தாங்க. அந்த போராட்டங்கள் வந்து கண்டிச்சாங்க. திவானை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசினாங்க, ரொம்ப அவரை வந்து குற்றம் சுமத்தினாங்க. ஸோ என்ன பண்றது அப்படின்னு திவானுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம திவான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து அந்த நாட்டின் கஜானாவில் இருக்கக்கூடிய காசுகள் பணங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இவர் பாகிஸ்தான் கராச்சியில போய் இவர் அடைக்கலம் ஆயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜுனாகத்தை வந்து ஸோ அங்கே வந்து இப்போ இவர் எல்லாமே எஸ்கேப் ஆகி அங்கே போயிடுறாரு. ஸோ அதனால வந்து ஜுனாகத் வந்து கடைசியாக இந்தியாவோட இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹைதராபாத். ஸோ திவான் பண்ண இவ்வளோ கலவரத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானோட இணைஞ்சிடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏற்பட்ட கலவரங்கள்னால திருப்பி இது வந்து இணைக்கப்பட்டது. அடுத்து ஹைதராபாத். ஸோ இரண்டாவது ஹைதராபாத்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஹைதராபாத்லேயும் பார்த்தீங்கன்னா நிஜாம் தான். ஸோ நிஜாமோட கீழே தான் வந்து இந்த ஹைதராபாத் வந்து இயங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது இவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா மவுண்ட் பேட்டனோட டொமினியன், அந்த டொமினியன் நிலை வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு இந்த நிஜாம் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தார். அப்போ 2 பக்கம் போகலாமா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் எந்த பக்கம் போகிறதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த டொமினியன் நிலையை வந்து அறிவிப்பாரு மவுண்ட் பேட்டன். அப்போ டொமினியன் அப்படின்னா என்னன்னா பிரிட்டிஷ்க்கு கீழே ஒரு காமன்வெல்த் கூட்டமைப்பாக நம்ம வந்து தனியாக இருக்கிறது. அப்போ இந்தியாவும் வேணா பாகிஸ்தான் வேணா பிரிட்டிஷ் கீழே ஒரு காமன்வெல்த்தில் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையில மவுண்ட் பேட்டன் வந்து அதை அறிவிக்கல, அந்த டொமினியன் நிலையை அறிவிக்கல. இப்ப அதனால என்னாச்சு, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லாதனால அவரால் சுயேட்சையா அதாவது தனியா காமன்வெல்த் கூட்டமைப்புல அவரால் இயங்க முடியல. அப்ப நம்ம ஏதாவது ஒரு பக்கம் போகணும், நம்ம தனியா ஒரு இதா இருக்க முடியாது. அப்ப எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இவர் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரிக்கும் போது பாகிஸ்தானியர்கள் எல்லாம் அதிகமா இங்க வர ஆரம்பிச்சிடுறாங்க, எங்க ஹைதராபாத்துக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களோட ஆதிக்கம் வந்து அங்க அதிகமாயிட்டே போகுது.
ஸோ இந்த காஷிம் ரஷி அப்படிங்கிறது தான் வந்து அங்கே வந்து அதாவது ஹைதராபாத் நிஜாமா வந்து இருந்திருப்பாரு. இந்த நிஜாம் வந்து யாருக்கிட்ட ரொம்ப அடிமை அப்படின்னா அந்த மதத்தினால் அடிமை, அதை கல்வி கற்ற ஆசானிடம் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு மதவாத தலைவருக்கு இந்த நிஜாம் வந்து அடிமையா இருந்திருக்காரு. அந்த மதவாத தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா காசிம் ரஷி அப்படிங்கிற ஒரு மதவாதத்தின் தலைவருக்கு இந்த நிஜாம் வந்து ஹைதராபாத் நிஜாம் வந்து ஒரு அடிமை மாதிரி இருந்திருப்பாரு. அடிமை அப்படின்னா அவங்க கிட்ட ஒப்புதல் செய்யறது, அவங்க சொல்ற வழியில நடக்கிறது, மதத்தின் கொள்கையை பின்பற்றதுல அந்த மாதிரி இருந்திருப்பாரு. சோ அப்ப இவரு நிஜாம் வந்து இத்தோவுல் முசுல்மான் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாரு. இது என்ன அமைப்புனா ஆயுதம் தாங்கிய அமைப்பு அப்படின்னு இதோட பொருள். சோ இதோட தலைவர் வந்து ரஷ்வி. இப்போ சொன்னோம் இல்லையா மதவாத தலைவர், அவரு தான் வந்து இதுக்கு தலைவராக இருந்திருக்காரு. ஸோ இந்த அமைப்புக்கு மற்றொரு பெயர் என்னன்னா ராசாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் என்ன ஆகுதுன்னா இந்த ராசாக்கர் லேட்டர் ஆன் அவங்க வந்து கம்யூனிஸ்டோட வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ இடைப்பட்ட காலங்களில் இந்த ஹைதராபாத்துக்குள்ள பாகிஸ்தானியர்கள் குடியேறும் போது அங்கே வந்து ஒரு கலவரம் வெடிக்குது. ஸோ அப்போது ரயில் வண்டி தாக்குதல் எல்லாம் நிறைய கலவரத்தை பண்ணுறாங்க, நிறைய டேமேஜ் பண்ணுறாங்க, சேதங்கள் பண்ணுறாங்க. இதெல்லாமே பொறுத்துக்க முடியாத நிஜாம் என்ன பண்ணுறாரு, வேற வழியே இல்லாமல் இந்தியா ராணுவத்துக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு. எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும், உங்கள் ராணுவத்தை அனுப்புங்க, நாங்கள் வந்து அவங்களோட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்கும்போது இந்தியாவும் அதை வந்து அனுப்பிடுது. ஸோ இந்தியா ராணுவத்தின் தலையீட்டுனால அந்த இடத்துல வந்து அந்த வெற்றி வந்து நடக்குது. ஸோ அதனால இவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ஸோ இவங்களோட தான் நம்ம சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஹைதராபாத் வந்து இணைஞ்சிருச்சு. ஸோ ஆஃப்டர் தட் இந்தியாவோட ஹைதராபாத் இணையப்பட்டுச்சு. கம்யூனிஸ்டுகள் கிளர்ச்சி தெலுங்கானால நடக்கப்பட்டுச்சு. அந்த தெலுங்கானா நடந்த கம்யூனிஸ்ட் கிளர்ச்சினால வினோபாவை வந்து ஒரு மூமெண்ட்டை வந்து கொண்டு வராரு. பூமிதான இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கொண்டு வராரு. வினோபாவே வந்து யாருன்னு வேற யாரும் இல்லை, மகாத்மா காந்தியின் சீடரான வினோபாவே. அவர் பூமிதான இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்குறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ யாருக்கிட்ட அதிகப்படியான எக்ஸஸான லேண்ட் வந்து வச்சிருக்காங்க, அதாவது நிறைய செல்வந்தர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தேவையான நிலங்களை வந்து வச்சு அதில் பயிரிட்டு அதில் இருக்கக்கூடிய வருமானம் ஈட்டிக்கிட்டு அதில் வளைப்பத்துருப்பாங்க. ஒரு சில இடங்கள்லாம் கிணத்துல போட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு சொத்து மாதிரி. ஸோ அது எந்த ஒருமே யூஸுமே பண்ணாமல் அவங்களே சும்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த நிலத்தை தானமாக வாங்கி யாருக்கு இல்லையோ அவங்க கிட்ட ரொம்ப வயவராக ஒரு நிலம் கூட இல்லாமல் இருக்கவனுக்கு கொடுத்தா அந்த நிலத்தில் அவன் ஏதாவது பயிரிட்டு அவனோட வாழ்வாதாரத்தை உயர்த்திப்பான். ஸோ இது தானமாக பெற்று வாங்கக்கூடிய நிலம். அதனால தான் பூமியை தானமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி இறந்து வாங்கிக்கூடிய ஒரு இயக்கத்தை வந்து வினோபாவை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது ஜோத்பூர் பாத்தீங்கன்னா ஹன்வந்த் சிங் அரசு பொறுப்பேற்றதும் பாகிஸ்தானோட இணைய முடிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இதனால இவங்க வந்து பாகிஸ்தான் யாரு வந்து அதோட தலைவராக இருந்திருக்காரு, ஹன்வந்த் சிங் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அவர் தான் வந்து இப்போ அரசாட்சியில் வந்து இருக்கிறவர். ஸோ ஜோத்பூர்ல. ஸோ இவர் வந்து பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் இணையலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து கராச்சி துறைமுகத்தை ஃப்ரீயா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எங்க கிட்ட இருக்க துறைமுகத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்க என்ன விதமான ட்ரேட் அண்ட் இம்போர்ட் எதுவுமே பண்ணிக்கலாம். அதே போல ஆயுதங்களை நீங்க உற்பத்தியும் செய்யலாம், அதே போல இறக்குமதியும் செஞ்சுக்கலாம். நீங்க வெளிநாட்டுல இருந்து எங்க இருந்து வேணாலும் என்ன ஆயுதத்தை வேணாலும் நீங்க இறக்குமதி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஆஃபர்ஸ் கொடுத்தனால இவங்க ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானோட இணையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ இதே ரிலேட்டடாவே நம்மளுக்கு இங்க பட்டேலும் வந்து என்ன பண்றாரு, பட்டேலும் வந்து இழுக்கணும் இல்லையா. ஸோ ஜோத்பூரை நம்ம கிட்ட கொண்டு வரணும். அப்போ பாகிஸ்தான் கொடுத்த ஆஃபரை விட அதே ஆஃபர்ல கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இன்னும் அடிஷ்னலாக நான் வந்து உனக்கு அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னதும் அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீ வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பட்டேல் என்ன ஆஃபர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, நீங்களும் ஆயுத இறக்குமதியெல்லாம் செஞ்சுக்கலாம், ஜோத்பூர் கத்தியவாருக்கு இடையே வந்து ரயில் பாதங்கள் வந்து நீங்க போட்டுக்கலாம். அதே போல பஞ்சகாலத்துல வந்து விவசாயிகளுக்கு வந்து உணவு தானியங்களை நீங்க விநியோகித்து நீங்க வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற இதே ஆஃபர்ஸ் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ரயில் நிலையம் இது பண்றது, ரயில் பாதைகள் போடுறது, அதே போல பஞ்ச காலத்துல விவசாயிகளுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. சோ அது மட்டும் இல்லாம ஜோத்பூர் அப்படிங்கிறது பக்கா ஹிந்துஸோட ஒரு இடமா கருதப்படுது, பாகிஸ்தான் வந்து முஸ்லிம்களோட கருதப்படுது. சோ அப்போ நம்ம இது வந்து ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கனால நம்ம வந்து ஒரு ஹிந்துவா இருக்கவங்க ஒரு முஸ்லிம் நாட்டுல போய் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து எந்த ஒரு பலனும் கொடுக்காது. அப்படிங்கறனால கடைசியில ஜோத்பூர் இந்தியாவோட இணைக்கப்பட்டுச்சு. அதே போல காஷ்மீர், ஹரிசிங் மகாராஜா ஆட்சி செய்த காஷ்மீர் அது மட்டும்தான் சுதந்திர அரசா இருந்துச்சு. சுதந்திர அரசா, அதாவது
இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியும் சரி இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமும் சரி ஒரே ஒரு அரசு தான் நம்ம சொல்றோம். ஹரிசிங் மகாராஜா ஆட்சி செய்த அந்த காஷ்மீர் பகுதி மட்டும்தான் முதல்ல சுதந்திர அரசா இருந்தது. அடுத்தது ஹரிசிங் இந்தியாவிடம் ராணுவ உதவியை வந்து இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் கேட்டிருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டனுக்கும் மகாராஜா ஹரிசிங் மகாராஜாக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தப்படுது. ஸோ அதில் மவுண்ட் பேட்டன் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நான் ராணுவம் சப்ளை பண்றேன், நீ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா நீங்க வந்து இங்க இணைஞ்சிடணும். ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிசிங் உடன்படிக்கை அப்படிங்கிற பெயர்ல. அது எந்த ஆண்டு கையெழுத்திடப்பட்டுச்சுன்னா அக்டோபர் 26, 1947 கையெழுத்திடப்பட்டுச்சு. இதுக்கு அடுத்த நாளே அது வந்து அவங்களோட இந்தியர்களோட ஆர்மியை வந்து காஷ்மீருக்கு அனுப்பி அங்க ஒரு போராட்டம் வந்து நடக்குது. ஸோ ஏன்னா அவங்க வந்து கேட்டது வந்து வீரர்களை தானே கேட்டிருப்பாங்க, ஸோ ராணுவ உதவி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட அடுத்த நாளே வந்து அந்த இது வந்து சப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்து ஒவ்வொரு மாகாணமா வந்து இந்தியாவோட இணைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான வரலாறு. இதுல பெரும் பங்கு வகிக்கிறது சர்தார் வல்லபாய் பட்டேல். அவருடைய முயற்சியினாலதான் இத்தனை மாகாணங்கள் இத்தனை மாநிலங்கள் வந்து நம்மள சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களின் மறுசீரமைப்பு. ஸோ மொழிவாரி அடிப்படையில் மறுசீரமைப்பு 1917 வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து தொடங்கப்பட்டுச்சு. 1920களில் மாநிலங்கள் மொழி அடிப்படையில அமைய திட்டமிடப்பட்டது. ஸோ மொழிவாரிய மாநிலம் வந்து அமையணும். இப்போ வந்து தெலுங்கு பேசுறாங்களா, தெலுங்கானா, ஸோ இந்த மாதிரி ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரியான மொழிவாரியான மாவட்டங்கள் வந்து அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து 1920களில் இருந்து தொடங்கப்பட்டுச்சு. 1927 வந்து அது மறுசீரமைப்பு தொடங்கப்பட்டுருச்சு. அது வந்து ஒரு பேச்சுவாக்குல இருந்தது 1920களில். அதுக்கப்புறம் இதை ரொம்ப அலசி ஆராய ஆரம்பிச்சது வந்து 1927. ஏப்ரல் 1, 1936 ஒடிசா மாநிலத்திலிருந்து பீகார் தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்ற போராட்டம் வந்து எழுந்தது. இந்த ஆண்டு 1936 எதன் காரணமான அந்த மொழி அடிப்படையில். அடுத்து முதல்ல இந்த மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தா பீகார். ஸோ அது வந்து பீகார்ல இருந்து பிரிக்கப்பட்ட ஒடிசா. ஸோ ஒடிசா தான் முதலா தனி மாநிலமா பிரிக்கப்பட்டுச்சு. பீகார்ல இருந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க, மொழி வாரியா பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. 1948 அரசியல் நிர்ணய சபையில வந்து மொழி வாரியா மாகாண அமைப்பு ஆணையம் அப்படிங்கிறது ஒண்ணு அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம LPC அப்படின்னு சொல்றோம். அமைத்து நீதிபதி அதுக்கு அமைத்தது. ஸோ அதுக்கு வந்து நீதிபதி SK தர் அப்படிங்கிற தலைமையில வந்து மதிப்பீடு செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 1948 இந்த மொழிவாரிய மாகாண அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பே அமைச்சிருக்காங்க. அதுக்கு தலைமையேற்றவர் வந்து இந்த தர். அதனால இந்த ஆணையத்தை நம்ம ஜெனரலா என்னன்னு சொல்றோம்னா தர் ஆணையம் அப்படின்னு சொல்றோம். சோ நிர்வாக சிக்கல் ஏற்படும் போது தர் ஆணையம் இந்த மொழிவாரிய பிறப்பிற்கு ஆதரிக்கவில்லை. ஸோ ஒரு சில இது ஆக்சுவலி இந்த அமைப்பை வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாக்கியிருக்காங்க. எதுக்காகனா மொழிவாரிய மாகாணங்களை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா இந்த அமைப்பே வந்து இதுக்கு வந்து அகென்ஸ்டா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுல வந்து எதன் காரணமாகனா நிர்வாகத்துல இந்த மாதிரி சிக்கல் வரும். ஒவ்வொரு மொழி வாரியா நம்ம பிரிக்கும் போது அந்த இடத்துல யூனிட்டிங்கிறது காணா போயிடும். அப்ப எங்க இருக்க ஒற்றுமை? அப்ப இந்தியானாலே ஒற்றுமை நம்ம சொல்லும் போது நம்மளோட மக்களை நம்மளே இந்த மாதிரி வந்து லாங்குவேஜ் வைஸ் நம்ம பிரிக்கிறது சரியா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் இருந்து இவங்க வந்து ஃபைனலா என்ன டிசிஷன் எடுத்துருவாங்கன்னா இது வந்து வேண்டாம், நம்ம இது வந்து ஆதரிக்க வேண்டாம், மொழி வாரியா நம்ம பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து அகென்ஸ்ட் ஆயிடுறாங்க அந்த திட்டத்துக்கு. ஸோ அதனால JPV ஸோ முக்கியமான 3 பேர். ஸோ பீனா பட்டாபி சித்தராமையா, ஸோ வல்லபாய் பட்டேல், அதே போல நேரு, அதே போல சித்தாராமையா, இவங்க 3 பேருமே JVP அப்படின்னு நம்ம ஒருங்கிணைத்து சொல்றோம். ஸோ இவங்க 3 பேருமே காங்கிரஸ் தலைவர்களா இருந்த போது ஒரு குழுவினை வந்து உருவாக்குறாங்க. அந்த குழு வந்து மொழிவாரிய மாநில கோரிக்கை வந்து பரிசீலனைக்கப்படுறதுக்காக ஒரு குழுவை உருவாக்குறாங்க. சுதந்திர இந்தியால ஃபர்ஸ்ட் மொழிவாரிய மாநிலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேசம். ஸோ இது வந்து ஜவஹர்லால் நேருவால இது வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அது வந்து நம்ம ஒடிசா பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த முதல்ல பீகார் வந்து பிரிக்கப்பட்டுச்சு. இதுல இருந்து அதை வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல சுதந்திர இந்தியாவில வந்து மொழிவாரிய அமைக்கப்பட்ட மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசம். இதை வந்து அறிவிச்சவர் வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ பெட்டி ஸ்ரீராமுலு 58 நாட்கள் இந்த ஆந்திர பிரதேசம் தனியா பிரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பெட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவரு தொடர்ந்து 58 நாள் வந்து சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து இந்த வேண்டுகோள் கோரிக்கைக்காக இவர் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. நம்ம ஏற்கனவே பெட்டி ஸ்ரீராமுலு வந்து டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஸோ முன்னாடி லாஸ்ட் கிளாஸஸ்ல உங்களுக்கு இருக்கும், நீங்க அதுல இருந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ என்னைக்கு விரதத்தை ஆரம்பிச்சிருப்பாருன்னா 19/10/1952 இருந்து 15/12/1952 வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 58 நாட்கள், 59 நாட்கள்ல அவர் இறந்துருவார். அவர் இறப்புக்கு அப்புறம் தான் இதை வந்து மறுசீரனை பண்ணி சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிற ஒரு தனி மாநிலத்தை பிரிச்சிருப்பாரு மொழி வாரியாக.
ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம். ஸோ இதை வந்து ஜவஹர்லால் நேரு வந்து இந்த குழுவை வந்து நியமனம் பண்ணியிருப்பாரு. எதுக்காகனா தனி மாநில கோரிக்கை பரிசீலனைக்காக இந்த குழு வந்து அவரை நியமனம் பண்ணியிருப்பாரு. இதோட தலைவர் பார்த்தோன்னா பசல் அலி அப்படிங்கிறவர். உறுப்பினர்கள்ல ரொம்ப முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குன்ஸ்ரு அதே போல KN பணிக்கர், இவங்க 2 பேருமே முக்கியமான உறுப்பினர்களா இந்த குழுக்கு வந்து இருந்திருக்காங்க மாநில மறுசீரமைப்பு ஆணையத்துல. ஸோ இதோட அறிக்கை சமர்ப்பித்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 22/12/1953 அறிக்கையை அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. அதுல 4 அம்சங்களை வந்து இவங்க பரிந்துரை செஞ்சிருப்பாங்க. என்னன்னா அந்த அம்சம்னா மொழி மற்றும் பண்பாட்டு ஒத்தத்தன்மையோட இருக்கணும். எந்த ஆண்டு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது? 53. ஸோ அந்த 4 அம்சங்களை பரிந்துரை செய்தது வந்து 1955. ஸோ உட்காந்து யோசிச்சு திட்டமிட்டு அந்த 2 வருஷம் வந்து அவங்க எழுதியிருக்காங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கலந்த ஆலோசனத்துல 95 இதை வெளியிடுறாங்க. மொழி மற்றும் பண்பாட்டு ஒத்தத்தன்மை வந்து இருக்க வேண்டும். அதே போல நிதி, பொருளாதாரம் மற்றும் நிர்வாகம் வந்து கருத்துல கொள்ள வேண்டும். தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பினை வலுப்படுத்த வேண்டும். அதே போல கல்வி மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த 4 அம்சங்களை வந்து இந்த குழு வந்து வெளியிட்டிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 16 மாநிலம் அதே போல 3 ஒன்றியம் வந்து இவங்களோட அந்த குழுவில் வந்து சொல்லியிருந்துப்பாங்க. ஸோ இதை எல்லாமே இந்த 16 மாநிலம் மற்றும் 3 ஒன்றியங்களை நம்ம என்ன பண்ணணும்? மறுசீலமைப்பு செய்யணும். ஸோ நம்ம பிரிச்சது சரிதானா, அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம் கரெக்ட் தானா அப்படிங்கிறதுல மறுசீலமைப்பு செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறத இவங்க ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். அப்போ எந்த ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்டது? 1956. ஸோ இதுக்கப்புறம் தான் 6 யூனியன் பிரதேசங்களாகவும் 14 மானியங்களும், ஏன்னா 16 சொன்னோம் இல்லையா, 16 3 சொன்னோம், அந்த டேட்டாஸ் எல்லாம் மாற்றி இவங்க ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் பிரிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய சீரமைப்பு எல்லாம் பண்ணி கடைசியில 6 யூனியன் பிரதேசங்கள் 14 மாநிலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 1 1956 இந்த சேஞ்ச் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எந்தெந்த அந்த மறுசீரமைப்பு சட்டத்துல எதை எந்த மாதிரி மாத்தி பிரிச்சிருக்காங்க, எதோட சேர்த்திருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பம்பாயோட மறுசீரமைப்பு சட்டம் 1960. இந்த டேட்டாஸ் ரொம்ப முக்கியம், தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் வந்து 1960. அதே போல பஞ்சாப்னா எந்தது, நாகாலாந்துனா எந்தது அப்படிங்கறத பாத்துக்கணும். ஸோ இந்த பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960 அதுலதான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குஜராத் வந்து தனியா பிரிக்கப்பட்டிருக்கு. குஜராத் அப்படிங்கிற ஒரு இதை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாகாலாந்து 1962. ஸோ அது வந்து அஸ்ஸாம்ல இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு இடமா நாகாலாந்து வந்து உருவாகிருக்கு. ஸோ நாகாலாந்து மறுசீரமைப்பு சட்டம் 1962. பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966. அதுல ஹரியானா வந்து புதுசா வந்து உருவாக்கப்பட்ட ஒரு இடம். ஸோ அப்போ இப்போ ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது 2ஆ பிரிக்கிறாங்க. நாகாலாந்து ஒன்று புதுசா உருவாக்குறாங்க. இதுல இருந்து அஸ்ஸாமுங்கிற ஒரு பெரிய இதுல இருந்து நாகாலாண்டுன்னு தனியா ஒன்று பிரிச்சு அதை தனியா உருவாக்குறாங்க. ஸோ அதே போல தான் பம்பாயில இருந்து குஜராத் உருவாக்கப்பட்டுச்சு. அதே போல பஞ்சாப்ல இருந்து ஹரியானா உருவாக்கப்பட்டுச்சு. இமாச்சல பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 1970. அடுத்து பார்த்தீங்கன்னா 1977 யூனியன் பிரதேசங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிசோரம், திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா அப்படிங்கிறது எல்லாமே அந்த பெரும் பிரிவுல இருந்து பிரிக்கப்பட்டு யூனியன் பிரதேசங்களான மறுசீரமைப்பு சட்டம் வந்து 1971 நடைபெற்றிருக்கும். அதே போல வந்து சிக்கிம் மாநிலம் வந்து 1975, ஆந்திர பிரதேசம் 1986, கோவா மறுசீரமைப்பு சட்டம் 1987, சத்தீஸ்கர் மறுசீரமைப்பு சட்டம் 2000, உத்தரகாண்ட் மறுசீரமைப்பு சட்டம் 2000. அதே போல பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் தனியா பிரிக்கப்பட்ட ஆண்டு 2000. அதே போல ஆந்திர பிரதேசம் 2014 தான் இப்போ ரீசெண்டா ஆந்திர பிரதேசல இருந்து தனியா தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு இதை நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இதே போலதான் இது எல்லாமே தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் அப்படிதான் தனித்தனியா பெருசா இருந்த ஒரு அமைப்புல இருந்து பிரிக்கப்பட்டு 2வது தான் இன்னைக்கு நம்மளுக்கு 12, 14, 16 இருந்த டேட்டாஸ் இன்னைக்கு நம்மளுக்கு 28, 29 அப்படிங்கிற டேட்டாஸ்களும் நம்ம வந்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லைகள். ஸோ 1947 முன்னாடி எல்லைகள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா எந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்கன்னா மாகாணங்கள், அதே போல வந்து சுதேச அரசுகள், அதே போல ராஜதானிகள் அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருந்துச்சு. நாடாளுமன்ற அதிகாரம் அப்படின்னு பார்த்தா புதிய மாநில உருவாக்கம். நாடாளுமன்றத்தோட அதிகாரம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது இப்போ பெருசா இருக்கிறத நம்ம 2ஆ பிரிக்கிறது, அது மொழிவாரின்னு சொல்லிக்கலாம், இல்ல வந்து ஏரியா வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி புதிய மாநிலங்களை உருவாக்குவதற்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. அதே போல ஒரு மாநிலத்தோட பெயரை மாற்றத்திற்கும் அதிகாரம் இருக்கு, எல்லையை மாற்றுவதற்கும் அதிகாரம் இருக்கு. சோ இதை நிறைவேற்றணும் அப்படின்னா நாடாளுமன்ற அதிகாரத்தை நிறைவேற்றணும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் வேண்டும். அப்போ ஒப்புதல் பெற வேண்டும். ஃபர்ஸ்ட் முக்கியமானது நாடாளுமன்றம் வந்து அந்த தீர்ப்பை இது பண்ணணும். ஸோ அதை முடிச்சுட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு போகணும். அதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இது ஓகேவா அப்படின்ட்டு திருப்பி நம்ம குடியரசுத் தலைவருக்கு ஒரு லெட்டர் அனுப்புனாதான் அவர் வந்து அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனலாக அந்த சைன் பண்ணி அதுக்கான நடைமுறை வந்து நடக்கப்படும். அரசு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அரசு உருவாகிறதுக்கு எதெல்லாம் வந்து அடிப்படை தேவைகளா இருக்கு, என்னென்ன அழகுகள் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு கரெக்டான ஒரு நிலப்பரப்பு இருக்கணும், அதுக்கான மக்கள் தொகை இருக்கணும்,
அரசாங்கம் இருக்கணும், அதுக்கு இறையாண்மை இருக்கணும். இதெல்லாம் தான், இந்த நாளும் தான் ஒரு அரசு உருவாகுறதுக்கு தேவையான 4 அலகுகள் அப்படின்னு சொல்றோம். தேசம் அப்படிங்கிறது லத்தீன் மொழிச்சொல் நேஷியனம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட பொருள் வந்து தேசம் அப்படின்னா இனம். ஸோ எந்த ஒரு இன பாகுபாடு இல்லாமல் எல்லாமே ஒற்றுமை, அதுதான் ஒற்றுமையை வலிமை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தேசம் என்பது ஒரு ஆன்மீக கோட்பாடோ இல்லை ஒரு ஆன்மாவோ கிடையாது அப்படின்னு சொன்னவர் வந்து ஏர்ன்ஸ்ட் ரெனான் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு மாநிலமாக உருவாக்கப்படுதல். ஸோ 1802 வந்து வெல்லஸ்லி பிரபு சென்னையை வந்து பிரபு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் அதை மாகாணமாக சொல்லியிருப்பாங்க. நம்ம நிறைய கேட்டிருப்போம், அது வந்து சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லி. ஸோ சென்னையை வந்து மாகாணமாக வெல்லஸ்லி பிரபு வந்து உருவாக்கின ஆண்டு 1802. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் சென்னை மாகாணம் சென்னை மாநிலமாக அந்த மொழிபெயரை மாற்றிருப்பாங்க. ஸோ சென்னை மாகாணம் என்னவா மாறி இருக்கு, சென்னை மாநிலமாக மாற்றிருப்பாங்க. நவம்பர் 1, 1956 இயற்றப்பட்ட மொழிவாரி நடவடிக்கைகளுக்கு பின்பு தமிழர்களுக்கான தனி மாநிலமாக சென்னை உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதோட நேமை நம்ம லேட்டரான தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ எந்த ஆண்டு, நவம்பர் 1, 1956. 1920 சென்னை மாநில தேர்தலில் நீதி கட்சி வந்து ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்கும். கிட்டத்தட்ட 5 முறையே நீதி கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கும். சுயமரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டுல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 1920 1937 வரைக்கும் நிதி கட்சி 5 முறை வந்து வெற்றி பெற்றிருக்கும். 37க்கு அப்புறம் காங்கிரஸ் வந்து ஸோ அந்த கிட்டத்தட்ட அந்த 37 வரைக்குமே காங்கிரஸிடம் வந்து காங்கிரஸ் தோத்துட்டே வந்திருக்கும், நிதி கட்சி வெற்றி பெற்றுட்டே வந்திருக்கும். இந்த 37 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காங்கிரஸ் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கிட்ட நிதி கட்சி வந்து தோத்துருக்கும். 5 வாட்டி ஜெயிச்சாச்சு, அடுத்த 6வது வாட்டி வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும். அப்போ நிதி கட்சி வந்து லேட்டரான என்னவா மாறுதுன்னா சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கத்துல இருந்து திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றி 1944 நிதி கட்சி திராவிட கழகமாக உருமாறுது. 1937 சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கும். அதுதான் வந்து காங்கிரஸின் முதல் வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. நிதி கட்சிக்கு 5 வருஷம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் முதல் வெற்றி வந்து காங்கிரஸோட 1937. ஸோ இதோட முதலமைச்சரா ராஜாஜி வந்து இருக்காரு. ராஜாஜி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்போம். ஸோ அவர் 2 கோரிக்கைகளை வந்து வச்சிருப்பாரு. ஒன்னு தீண்டாமை ஒழிப்பு மற்றும் இந்தி தேசிய மொழியாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. இதுல பாத்தீங்கன்னா இந்த இந்தி தேசிய மொழியா நம்ம ஏன் அறிவிக்கணும், நம்ம தமிழர்கள் தமிழ்நாடுன்னு சொல்றோம், அப்போ இந்த இடத்துல எதுக்கு இந்தி உள்ள வருது அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிர்த்து நிறைய தலைவர்களாக இருக்கட்டும், ஈவேரா உட்பட தமிழறிஞர் திருவிக்கா, நிறைய மலைமணி அடிகளார் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எதிர்ப்புல தான் வந்து வந்த ஒரு முழக்கம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற ஒரு முழக்கம் வந்து வந்திருக்கும். 1939 திராவிட நாடு மாநாட்டின் போது திராவிட ஒரு மாநாடு வந்து நடத்துறாங்க. அதை வந்து திராவிட நாடு அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வந்து முன் வச்சிருப்பாங்க. இது வந்து தமிழ்நாடு, இதுல ஹிந்திலாம் இது பண்ண முடியாது. அப்ப திராவிட நாடுனா அப்ப இந்த திராவிட நாடு அப்படிங்கிறதுக்கான கோரிக்கையை வந்து முன் வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த ராஜாஜி வந்து இத்தனை அப்போசிஷனுக்கு அப்புறம் பெரியார் ஈவேராவோட போராட்டங்களுக்கு அப்புறம் ராஜாஜி வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய நிலைமை ஏற்பட்டு அந்த நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஹிஸ்டரியில பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்க டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தட்சிண பிரதேசம் அப்படிங்கிற மாநில கொள்கை. சோ இது என்ன, இந்த தட்சிண பிரதேசம் அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா உள்ளடக்கியது அந்த தட்சிண பிரதேசம். இது என்னன்னா, இந்த தட்சிண பிரதேச கொள்கைக்கு வந்து எதிர்க்கவங்க யார் அப்படின்னா ராஜாஜி. சோ எதிர்த்தவர்கள் ராஜாஜி. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து இந்த ஸ்ரீகண்டன் அப்படிங்கிற புரட்சிகர கோசாலிய கட்சியை சேர்ந்தவர் ஸ்ரீகண்டன். அதே போல கொச்சின் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க வந்து அச்சுதம்ப மேனன். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க திருவிதாங்கூர். ஸோ இவங்க எல்லாமே திருவிதாங்கூர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஏகே கோபாலன். ஸோ இவங்க 3 பேருமே வந்து எதிர்த்தவர்கள். ஸோ இதோட இந்த எதிர்ப்பு ஒரு குழுவை வந்து உருவாக்கியவர் வந்து ராஜாஜி. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ராஜாஜி வந்து 2 விஷயங்களை சொன்னார். ஒன்று தீண்டாமை ஒழிப்பு, இன்னொன்று இந்தி தேசிய மொழியாக்கணும்ட்டு. அதே போல ராஜாஜி கொண்டு வந்த இன்னொரு விஷயம் தான் அந்த தட்சிண பிரதேசம் அப்படிங்கிற ஒரு மாநில கொள்கையை வந்து ராஜாஜி வந்து கொண்டு வந்திருப்பாரு. அந்த கொள்கையை எதிர்த்தவங்க இந்த 3 பேர். அப்ப இந்த கொள்கையை கொண்டு வந்தவர் ராஜாஜி, அதை எதிர்த்தவங்கன்னு பார்த்தா இவங்க 3 பேர். இவங்க 3 பேர் என்னென்ன பொசிஷன்ல இருந்தாங்க அப்படின்னா, கோசலிச கட்சி, புரட்சிகர கோசலிச கட்சி, அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்திருப்பாங்க. அதே ஒவ்வொரு இடத்துலயும் திருவிதாங்கூர் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர். ஸோ இவங்க எல்லாம் வந்து இந்த
கொள்கையை வந்து ரொம்ப எதிர்த்து போராடி இருப்பாங்க. அதுல காமராஜரும் இந்த கொள்கையை வந்து எதிர்ப்பாரு. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தனது இறுதி அறிக்கையை 1955 வந்து வெளிவிட்டிருக்கு, சமர்ப்பித்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை, மைசூர், கேரளா மாநிலங்கள் அமைய பரிந்துரை. ஸோ அப்போ இதுல நீங்க வந்து பிரிச்சு தனித்தனியான பேர்ல இப்ப பாத்தீங்கன்னா சென்னை மாகாணமா இருந்தது. ஸோ அதுல இருந்து தனித்தனியா நீங்க வந்து மாநிலங்களை அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்னை, மைசூர், கேரளா மாநிலங்கள் அமைய பரிந்துரை செய்யப்பட்ட ஆண்டு 1955. இது எது வெளியிட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் இந்த கோரிக்கையை வெளிவிட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ அதுல இருந்து தான் புதிய சென்னை மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் அப்படிங்கிறது உருவாச்சு. ஸோ நவம்பர் 1, 1956 உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ மெட்ராஸ் மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 1, 1956. டேட்டை மறந்துடக்கூடாது, நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், பல வாட்டி நம்மளுக்கு டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டினும் கூட. 1967 பொது தேர்தல் தோல்வியை தழுவிய காங்கிரஸ் ஸோ இப்போ வெற்றி பெற்றுச்சுன்னு பார்த்தது 37 பார்த்தோம் இல்லையா. அடுத்தது 67 காங்கிரஸ் வந்து தோல்வியடைய ஆரம்பிக்குது. அப்போ காங்கிரஸ் தோல்வியடைனா அப்போ அந்த தோத்துட்டு வெற்றியடை செய்த இது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அந்த இடத்துல வெற்றி பெறுது. அந்த இடத்துல சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக. ஸோ இதெல்லாம் தான் நம்மள 11th லெசன்ல பார்த்தது. அடுத்து நம்ம 12th டேரக்டாகவே போயிடும் 6th லெசனுக்கு. ஸோ இந்தியாவில் நிர்வாக அமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த தலைப்பில். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய அன்ரிலேட்டட் போர்ஷன்ஸும் நிறையா இருக்கும் இந்த லெசன்ஸில். ஸோ உங்களுக்கு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம், இந்திய அரசு. ஸோ அந்த அரசுக்கு கீழே தான் மாநில அரசு வேலை பார்க்குது. அதுக்கு கீழே மண்டலங்களும் அதுக்கு கீழே மாவட்டங்களும் இருக்குது. இந்த மாவட்டம் இப்போ ஒவ்வொரு மாவட்டம் நம்ம சொல்கிறோம், அந்த மாவட்டத்துக்கு கீழே வட்டங்கள் இருக்குது, மாநகராட்சிகள் இருக்குது, நகராட்சிகள் இருக்குது, பேரூராட்சிகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த வட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம கிராமம் அப்படின்னு சொல்கிறோம். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இதெல்லாமே இதில் தான் நம்ம வந்து வார்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு அரசாங்கத்துக்கு கீழே ஒரு மாநிலம், மண்டலம், அதே போல் மாவட்டம். ஸோ இந்த மாவட்டம் அதுக்கு மேலே பெரிய பகுதி தான் மண்டலங்கள்னு சொல்கிறோம். மண்டல தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான். அடுத்து மத்திய அரசாங்கத்தின் அமைச்சகம். ஸோ இது வந்து 3 அடுக்குகளை கொண்டது இந்த மத்திய அரசாங்கத்தின் அமைச்சகம். ஸோ அதை கேபினட் அமைச்சர், துணை அந்த அமைப்புல அந்த அரசாங்கத்தின் அமைச்சகத்துல யார் இருப்பாங்கன்னா கேபினட் அமைச்சர் அல்லது துணை அமைச்சராக அந்த அரசியல் தலைமை வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த அரசியல் தலைமையில இருக்கவர் யாரா இருப்பாரு, கேபினட் அமைச்சராகவோ துணை அமைச்சராகவோ இருப்பாரு. இரண்டாவது 3 அடுக்குல ஒரு அடுப்பு நம்ம பார்த்தோம், அது வந்து ஒன்று தலைமையகம். இந்த தலைமையகத்தில் இருக்கவங்க இவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செயலகம், செக்ரட்டரியேட். அதில் பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்கார் அவர் வந்து செயலாளராக இருப்பாங்க. குடிமைப்பணி சார்ந்த ஒரு அதிகாரி வந்து அந்த தலைவர் பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு உதவி புரிய இணை செயலாளர், கீழ்நிலை செயலாளர், துணை செயலாளர் அப்படிங்கிற பதவியில் செயலகம் வந்து செயல்படுது. அடுத்து 3வது அடுக்குன்னு பார்த்தது நிர்வாக அமைப்பு, இது டைரக்டரேட்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒரு அரசாங்கத்தில் வந்து 3 அடுக்குகள் இருக்குது. முதல்ல இருக்கிறது அரசியல் தலைமை, அப்போ தலைவர் இருப்பார். அந்த தலைவர் இருக்கக்கூடிய இடம் தலைமையகம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஃபர்ஸ்ட் தலைமையகம். அதுக்கு கீழே இருக்கிறது செயலகம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பு. இந்த நிர்வாக அமைப்புல இருக்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா அவர் இயக்குனராக இருக்கலாம், தலைமை இயக்குனராக இருக்கலாம், இல்லை தலைமை ஆய்வாளராக இருக்கலாம், ஐஜியா இருக்கலாம். அடுத்து இப்போ ஒரு அமைச்சகம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அமைச்சகம் அதுக்கு கீழே வந்து பல துறைகள் இருக்கும். ஸோ அந்த துறைகளுக்கு கீழே தொகுதிகள் இருக்கும். தொகுதிகள் பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. பகுதிகள் கிளைகளாகவும், கிளைகள்ல இருந்து கடைசியில பிரிவு அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒவ்வொரு இடத்துல யார் யார் இருப்பாங்கன்னா இப்போ இந்த துறையில வந்து துறை செயலாளர், ஒவ்வொரு துறைக்கும் செயலாளர் இருப்பாங்க, ஒவ்வொரு தொகுதிக்கும் இணை செயலாளர் இருப்பாங்க. அப்போ துறைகள்ல தான் செயலாளர் இருப்பாங்க, தொகுதிகளில் இணை செயலாளர்கள் இருப்பாங்க. அதே போல பகுதி அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு துணை செயலாளர், இது இணை செயலாளர், அதுக்கப்புறம் துணை செயலாளர், கிளைகள்ல வந்து கீழ்நிலை செயலாளர்கள் இருப்பாங்க. அதே போல பிரிவு அலுவலர் இருப்பாங்க. அரசு அலுவலர் விதிகள் வந்து 1061 படி அமைச்சகமும் துறைகளும் பல வகையாக பிரிக்கப்பட்டன. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்திய தலைமைச் செயலகம். இந்த மத்திய தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது மத்திய ஆட்சியின் அமைச்சகம் மற்றும் துறையின் ஒட்டுமொத்த தொகுப்பு தான் நம்ம மத்திய தலைமைச் செயலகம் சொல்றோம். இப்போ மத்திய ஆட்சி, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகள், நம்ம பார்த்தாலே அமைச்சகம், அதோட துறைகள், இதோட ஒட்டுமொத்த தொகுப்பு தான் நம்ம வந்து மத்திய தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை ஏற்கனவே பார்த்தோம், தலைமையகம், செயலகம், அதே போல நிர்வாக அமைப்பு அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ அரசமைப்பின் உறுப்பு 77 படி குடியரசுத் தலைவர் பணியை ஒதுக்கீடு செய்வார். அப்போ இதுல ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பணி என்ன அப்படிங்கிறத குடியரசுத் தலைவர் வந்து இதுக்கு ஒதுக்கீடு செய்வாங்க. மொத்தம் இதில் 7 பணி இருக்குது. அந்த 7 பணி என்னன்னு உங்களுக்கு புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த அமைச்சரவை செயலகம், கேபினெட் செக்ரட்டரியேட். இது 1961வது சட்டத்தின்படி பிரதமரின் கட்டுப்பாட்டின் கீழ் நேரடியாக அவரோட நேரடி பார்வையில் இது வந்து நடக்கப்படும். அதே போல இந்த அமைச்சரவை செயலகம் அப்படிங்கிறது நிர்வாக தலைவர், அமைச்சரவை செயலாளர், இவங்கெல்லாம் கூடின ஒரு செயலகம் தான். அதில் யார் யார் இருப்பாங்க, அதோட தலைவர்கள்லாம் யாருன்னு பார்த்தா நிர்வாக தலைவர் இருப்பாரு, அமைச்சரவை செயலாளர் இருப்பாங்க.
அடுத்து இந்த செயலகத்தின் பணிகள் மற்றும் செயல்பாடுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. யாரு எந்த சட்டப்பிரிவின்படி 1961வது சட்டப்பிரிவின்படி அமைச்சரவையோட செயலகத்தின் பணிகள் என்னென்ன, அதுல என்னென்ன செயல்பாடுகள் வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே சட்டப்பிரிவு 1961 படி அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்து அமைச்சரவை செயலகத்தின் அமைப்பு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குடிமை பிரிவு இருக்கும், ராணுவ பிரிவு இருக்கும், நுண்ணறிவு பிரிவு இருக்கும், பிற அமைப்புகள் இருக்கும். அமைச்சரவை செயலாளர் அலுவலகம் பதவியானது 1950 அதுல இருந்து உருவாக்கப்படுது. இந்த செயலாளர் பதவிக்கு எந்த ஆண்டுல இருந்து உருவாக்கப்படுது? 1950 இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளர் NR பிள்ளை. முக்கியமான இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இந்தியாவின் முதல் அமைச்சரவை செயலாளர் NR பிள்ளை. ஸோ பிரதமர் அலுவலகம் அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா PMO அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து 1977 ஆண்டு வரை பிரதமர் அலுவலகம் பிரதமர் செயலகம் என்று அழைக்கப்பட்டது. ஸோ அதாவது பிரதமர் இருக்கக்கூடிய அந்த PMO அந்த அலுவலகம் வந்து பிரதமர் செயலகம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறத்துல இருந்துதான் அதை வந்து பிரதமர் அலுவலகம் அப்படின்னு என்று கூறப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் காலத்துல பிரதமர் அலுவலகம் என்று மாற்றப்படுது. அப்ப யாருடைய காலத்துல பிரதமர் அலுவலகம் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய் காலத்துல. அடுத்தது அனைத்திந்திய பணிகள் சட்டம் 1951 படி பணி நியமனம் மற்றும் விதிமுறை மற்றும் பணி நியமன மத்திய அரசு உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்திருக்கு. ஸோ மத்திய அரசு அனைத்திந்திய பணிகள் சட்டம் 1951 வெளியிட்டிருக்கு. ஸோ இதுல தான் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா UPSC கமிஷன் பார்க்க போறோம். ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அடுத்து நமக்கு பார்க்கக்கூடியது நம்ம TNPSC. ஸோ மாநில அரசு பணி தேர்வாணையம் பத்தி பார்க்க போறோம். அதே போல இங்க வந்து UPSCயும் பார்க்க போறோம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனையும் இப்போ இதில் பார்க்க போறோம். ஸோ அனைத்திந்திய பணிகளின் சட்டம் 1951 நிறைவேற்றப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா பணி நியமனம். ஸோ யாருக்கெல்லாம் போஸ்டிங் கொடுக்கலாம், அதுக்கான விதிமுறைகள் என்னென்ன, அதுக்கான மத்திய அரசு பணி நிலைமை வந்து எப்படி இருக்கு, அதுக்கான மத்திய அரசு வந்து அதுக்கான கோட்பாடுகளை விவரிச்சு அந்த சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்க. மொத்தம் UPSC கமிஷன்ல நம்ம வந்து 3 பதவிக்காக இந்த ஆணையம் வந்து பதவி அமர்த்துறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா IAS, IPS, IFS அப்படிங்கிற 3 பதவிகளும் இடைப்படுது. ஸோ அதுக்கான டோட்டல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிலிம்ஸ் என்ன, அதுக்கப்புறம் மெயின்ஸ் என்ன, அதுக்கப்புறம் நேரடி நியமன தேர்வு என்னென்ன, ஸோ இந்த மாதிரியான அதுக்கு எத்தனை பேப்பர்ஸ் இருக்கு, எவ்வளோ மார்க் ஒவ்வொரு பேப்பருக்கும் அப்படிங்கிற அலாட்மெண்ட் உங்களுக்கு புக்கில் டீட்டெயிலாக இருக்கும். அது வேணா நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ மொத்தமாக அவங்க எழுதக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் எழுதுவாங்க, 3 பிரிவாக எழுதுவாங்க. அந்த 3 பிரிவுலையும் அவங்க எடுக்கக்கூடிய மொத்தமான மார்க் 2025க்கு அவங்க எழுதுறாங்க. ஸோ அத்தனை மார்க்குக்கு அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ரூல்ஸ் என்ன, ரெகுலேஷன்ஸ் என்ன, எப்படியெல்லாம் எத்தனை டெஸ்ட் வைக்கணும், எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்கணும், எதுல இருந்து எது கேட்கணும், அவங்களோட பாடத்திட்டத்துல இருந்து எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மத்திய அரசு அதை உருவாக்கி வச்சிருக்கு. அடுத்து லீ ஆணையம் எனப்படும் ராயல் ஆணையம். ஸோ இது அனைத்திந்திய பணிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆணையம் லீ ஆணையம். அதுக்கு மற்றொரு பெயர் ராயல் ஆணையம். ஸோ அதுவும் உருவாக்கப்பட்டது. அதன் அறிக்கை 1924 கொடுக்கப்பட்டிருக்கு. சட்டப்பூர்வமான அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்திய அரசாங்க சட்டத்தின்படி, அதாவது 1919 படி 1919 படி உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் UPSC வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ அது வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/10/1926 உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 90C 1919 அப்படிங்கிற அந்த சட்டம்னால தான் இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1926 உருவாக்கப்படுச்சு. இதனோட உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுக்கு நம்மளோட ஆர்டிகல் படி 315 இருந்து 325 வரைக்கும் தேர்வாணையத்துக்கு ரிலேட்டடான ரூல்ஸ், அதாவது ரைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 315 இந்த மாதிரியான பதவிகளை அமர்த்த வேண்டும், எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், இதுதான் வந்து ரூல் அப்படிங்கிற மாதிரியான சட்டத்திட்டங்களை 315 இருந்து 323 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த UPSC கமிஷனோட முதல் தலைவர் இருந்தவர் வந்து சர் ராஸ் பார்கார் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல் தலைமையை வகிச்சிருப்பாரு. இதுல ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் வந்து இந்த UPSC கமிஷன்ல ஹெட்டா வந்து இருப்பாங்க. அடுத்து மாநில அரசு பணி தேர்வாணையம் என்று சொல்லக்கூடிய TNPSC, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது ஆளுநரால் நியமிக்கப்பட்ட தலைவர். இதுல இருக்கக்கூடியவங்க வந்து டைரக்டா ஆளுநர் வந்து நியமிப்பாங்க இந்த கமிஷனோட தலைவரை மற்றும் உறுப்பினர்களை. இவங்க 2 பேரையும் யாரு தான் நியமிப்பாங்க? ஆளுநர்கள். அடுத்து பணியாளர் தேர்வு ஒன்றிய அரசு பணி தேர்வாணையம் ஆணையம். அதாவது அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிட்டி. இதுவுமே உங்களுக்கு டீட்டெயிலா புக்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக சொல்லப்பட்டு எடுத்து கொண்டு வந்திருக்கோம்னா இந்த மாநில நடக்கக்கூடிய இந்த எக்ஸாம் ப்ராசஸ்க்காக இந்த 2 பாயிண்ட்ஸ் சொல்ல வந்திருக்கோம். இது வந்து நம்மளுக்கு மாநில அரசுகளுக்கோ யூனியன் பிரதேசங்களுக்கோ இது எந்த ரிலேட்டடும் கிடையாது. சும்மா ஒரு டேட்டா மட்டும், எந்த ஆண்டு உருவாக்கப்படுது, யாரு வந்து இதை நியமனம் பண்ணுவாங்க அப்படிங்கறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். உங்களுக்கு இன்னும் டெப்தா வேணும் அப்படின்னா நீங்க புக்ல வந்து பார்த்துக்கலாம்.
ஸோ அது வந்து எந்த ப்ராசஸில் பண்ணுவாங்க, என்னென்ன அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரினா முறைகள் எல்லாமே அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணிக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே போல் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனும் கொடுத்துருப்பாங்க. எஸ்எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ அதுவுமே இப்போ நம்மளோட இந்த பாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த டாபிக்கு அது அண்டர்ரேட்டட் தான். ஸோ அதனால நம்ம இது இங்கே உள்ள கொண்டு வரல. அடுத்த தேர்தல் ஆணையம் மத்திய மாநில அரசு பொதுவான உறுப்பு அப்படின்னு பார்த்தா 148. இது பார்த்தீங்க அப்படின்னா சுயாட்சி அதிகாரம் கொண்ட இந்திய தலைமை கணக்கு தனியாக்கல் அலுவலகம் CAG அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலுவலகத்தை வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த உறுப்பு சொல்லுதுன்னா 148 உறுப்பு. இது வந்து சுயாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு உறுப்பு, ஒரு அமைப்பை வந்து இங்கே அமைக்கணும் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அமைப்புனா தலைமை கணக்கு தணிக்கையாளர். ஸோ இந்த தணிக்கையாளர் இவங்களை தான் வந்து அரசு கருவூலத்தின் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்பு இந்த தணிக்கையாளர்களை அரசு கருவூலத்தின் பாதுகாப்பாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. BR அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படிங்கிற அவங்கள பத்தி BR அம்பேத்கர் ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க. அதே போல அரசு கருவூலத்தின் பாதுகாவலர் அப்படின்னு சொன்னாலும் நம்ம தணிக்கையாளரை சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு 12th வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ 10th வந்து 2nd and 3rd வந்து நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே போல உங்களுக்கு தொடர்ந்து எக்கனாமி, அதே போல வந்து யூனிட் 5 யூனிட் 6 அதே போல ஜியோகிராஃபி அண்ட் சயின்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல வந்து நடக்க போகுது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க. நீங்க அந்த சேனல் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல 6383976468 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியா GS வந்து நம்ம விதின் எக்ஸாமுக்கு முன்னாடி 20 டேஸ்க்கு முன்னாடி நம்ம GS வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், தாராளமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஸ்கூல் புக்ஸை நம்ம ரிவிஷன் பர்பஸ்க்காக நம்ம திருப்பி பார்க்குற மாதிரியும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ எல்லா டேட்டாஸுமே இந்த பேட்ச்ல நம்ம கொடுத்துருவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டட் பாயிண்ட் 6 to 10 12th வரைக்கும் உங்களுக்கு எங்கெங்க இருக்கோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக பார்க்க வேண்டியது 10th and 12th தான் அதிகமாக வந்து கவர் ஆகுது. 6th and 7th உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு எக்ஸஸ் டேட்டாவும் இல்லை. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மறக்காம நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும்